ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னப்பா கஞ்சத்தனம்? 220லாம் வந்து கிடையாது. 234 தொகுதியிலையுமே நம்ம ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எங்கே போனாலுமே மக்கள் கூட்டம் அவங்க கொடுக்குற ஒரு ரெஸ்பான்ஸு அந்த மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் வந்து ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு புறம் வந்து அதிமுக திமுகவுக்கு இணையாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தேமுதிகவும் அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தேமுதிக யார் பக்கம் போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறப்ப பிரேமலதா விஜயகாந்த் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். சென்னையில் வந்து திமுக எம்எல்ஏவாக இருந்த வேலு இல்ல திருமண விழாவில் முதல்வர் ஸ்டாலின் வந்து கலந்துக்கிட்டார். அதில் வந்து 2 விஷயத்தை பற்றி வந்து ஸ்டாலின் வந்து பேசியிருப்பார். அதில் ஒன்று, சட்டமன்றத்தில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது வந்து ஊர்ந்து கொண்டிருந்த தமிழ்நாடு வந்து இன்றைக்கி வந்து கம்பீரமாக நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சியில் வந்து நின்றுட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சட்டசபையில் வந்து சொன்னேன். அப்போ அந்த சமயம் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி துணைத் தலைவரான உதயகுமார் வந்து நான் பேசுனதில் அதில் வந்து ஊர்ந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். சாதாரணமாக வந்து அவங்க வந்து அதை விட்டுருந்தா கூட அது இந்தளவுக்கு வந்து பெரிய அளவில் வைரல் ஆகிருக்காது. ஆனால் வந்து திரும்ப திரும்ப அதிமுகவினர் வந்து அதை எடுக்கணும் அப்படின்னு வந்து சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா பேசுபொருளாக வந்து மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் வந்து பேசியிருப்பார். அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் என்னென்ன உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை நம்ம வந்து சொல்லியிருந்தோமோ அது எல்லாத்தையுமே படிப்படியாக இன்றைக்கி வந்து நிறைவேற்றிருக்கோம். அதே மாதிரி இப்போ வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு உறுதிமொழிகளையுமே கூடிய விரைவில் நாங்கள் வந்து உறுதியாக வந்து நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காரு. 2026 தேர்தலை பற்றி பேசும்பொழுது இங்கே சில பேர் அதுலேயும் வந்து திரு கண்ணப்பன் அவர்கள் வந்து பேசும்பொழுது அவர் என்ன சொல்லியிருப்பார்னா 200 இல்லை 220 நம்ம வந்து ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதில் வந்து கஞ்சத்தனம் எதுக்கு? 234லுமே நம்ம தான் வந்து ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி நம்ம ஜெயித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வந்து போகிற இடங்கள் எல்லா இடங்கள்லையுமே மக்கள் வந்து நல்ல வரவேற்பு வந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நான் வந்து போகிற போது 4லேருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்தே போகிறேன். அப்போ வந்து மக்கள் திரண்டு வந்து வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்குறப்ப நான் அப்படியே வந்து மெய் சிலிர்த்து வந்து போகிறேன். அதனால் வந்து நிச்சயமாக உறுதியாக நம்மளை வந்து எதிர்க்கக்கூடியவர்கள் எந்த நிலையில் வந்து வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கூட்டணியை வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, ஒரு கை வந்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்மளுடைய கடமையை வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் வந்து பேசியிருப்பார். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா தருமபுரியில் தேமுதிகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வந்து நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜய பிரபாகர் அவர்களை கட்சியினுடைய இளைஞரணி செயலாளராக வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தேமுதிகவில் துணை செயலாளராக இருந்த எல்கே சுதீஷ் அவர்களை அந்த கட்சியினுடைய பொருளாளராக இப்போ வந்து நியமிச்சிருக்காங்க. விஜய பிரபாகர் அவர்கள் வந்து மேடை ஏறி தந்தை விஜயகாந்தினுடைய உருவப்படத்துக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து கீழே இறங்க போனாங்க. அந்த சமயத்தில் வந்து பிரபா கொஞ்சம் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தின பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய மோதிரத்தை வந்து விஜய பிரபாகர் கையில் வந்து அணிவிச்சு விட்டுருப்பாங்க. கேப்டனோட மூத்த பையன் அப்படிங்கிற முறையில் அட்சய திருதி நாளில் வந்து கேப்டனுடைய வாரிசுக்கு அவருடைய மோதிரத்தை நான் வந்து பரிசாக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பெருக்கோட அந்த மோதிர வரல தொண்டர்கள்கிட்ட வந்து விஜய பிரபாகர் வந்து காமிச்சிருப்பார். தொடர்ந்து வந்து தனக்கு மோதிரத்தை வந்து அணிவிச்சா தன்னுடைய தந்தை பிரேமலதா காலில் விழுந்து ஆசையும் வந்து வாங்கியிருப்பார். கேப்டனுக்கு பிறகு இந்த கட்சி வந்து அவ்வளோதான் பெருசாக வந்து அரசியலில் வந்து ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு தான் பலரும் வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனுடைய இடத்துக்கு அவருடைய பையனை வந்து கொண்டு வந்து 2026 தேர்தலுக்காக இப்போவே பிரேமலதா விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முன்னெடுப்புகளை படிப்படியாக வந்து செஞ்சிட்ருக்காங்க. நன்றி.